பகையும் நட்பாகும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. ஒரு குட்டி கதை தான் கேட்க போறோம். கிராமத்திலிருந்து மாமா வருகிறார் என்றாலே சுப்பிரமணியனுக்கு கொண்டாட்டம் தான். அவனுக்கு பிடித்த பனங்கிழங்கு, சில்லு கருப்பட்டி எல்லாம் வாங்கி வருவா. அதோடு சென்னையில் சில பொழுதுபோக்கு இடங்களுக்கு அழைத்து செல்லவும் செய்வா. அவர் வந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை. பொருட்காட்சி சாலைக்கு போகலாம் என்ற சுப்பிரமணியனின் யோசனையை மாமா ஏற்றுக்கொள்ள அவ்வாறு இருவரும் போனார்கள். ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டே வந்தார்கள். ஐஸ்கிரீம் ஸ்டாலில் இருந்து ஆளுக்கு ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு அருகில் இருந்த மணல் பரப்பில் அமர்ந்து கொண்டார்கள். சுப்பிரமணியன் ஆவலுடன் ஐஸ்கிரீமை சுவைக்க ஆரம்பித்தான். அப்போது அந்த பக்கமாக ஒரு சிறுவன் வேகமாக ஓடிப்போக அவனுடைய கால் செருப்பு பட்டென்று அடித்து மணலை வாரிவிட்டது. அந்த மணல் துகள்கள் அப்படியே கொத்தாக இவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த ஐஸ்கிரீம் மீது வந்து விழுந்தன. சுப்பிரமணியனுக்கு முகம் வாடிவிட்டது. மாமாவுக்கோ ஏகப்பட்ட கோபம். டேய் தம்பி, மெதுவாக போக தெரியாது, ஐஸ்கிரீமை பால் பண்ணிட்டியே என்று உரக்க கத்தினான். அந்த பையனோ சாரி அங்கிள், தெரியாம பண்ணிட்டேன் என்று கேட்டு சுப்பிரமணியனிடமும் திரும்பி சாரி ஃப்ரெண்ட் என்று வருத்தம் தெரிவித்தான். ஆனால் மாமா விடுவதாக இல்லை. நீ ஏன் அப்படி ஓடின என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது நடுத்தர வயதுக்காரர் ஒருவர் அங்கே வந்தார். என்ன சரவணா, என்ன ஆச்சு என்று அந்த பையனை பார்த்து கேட்டான். அப்பா, நான் ஓடி வந்ததில் மணல் சிதறி இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஐஸ்கிரீம்ல விழுந்துட்டது. அதுக்கு தான் இந்த அங்கிள் கோபிச்சுக்கிறான். நானும் சாரி கேட்டேன் அப்பா என்றான் சரவணன். ஏன் சார், இவன் தான் சாரி கேட்டுட்டானே, இன்னும் எதுக்காக இவனை கோவிச்சுக்கிறீங்க? வேணும்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துடுறேன் என்று சமாதானமாக பேசினார் சரவணனின் அப்பா. ஆனால் கோபம் குறையாமல் மாமா வாதாட பதிலுக்கு அவரும் சண்டை குரலில் பேசினார். சிறுவர்கள் இருவரும் அதிர்ச்சியுடன் பெரியவர்களை பார்த்தார்கள். தன்னால் இந்த பையனுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாமல் போய்விட்டதே என்று சரவணன் வருத்தப்பட்டான். சுப்பிரமணியனும் தன் மாமா கொஞ்சம் ஓவர்தான் என்று நினைத்து கொண்டான். பக்கத்தில் இருந்த சிலர் வந்து சமாதானப்படுத்தியதில் ஒரு வழியாக சண்டை ஓய்ந்தது. பொருட்காட்சி சாலையை முழுமையாக சுற்றி பார்த்துவிட்டு பேருந்து நிறுத்தத்தை நோக்கி போனார்கள் மாமாவும் சுப்பிரமணியனும். ஏகப்பட்ட கூட்டம். ஒரு பேருந்து வந்தபோது சுப்பிரமணியன், மாமா நீங்க முன்பக்கமா ஏறுங்க, நான் பின்பக்கமா ஏறுறேன், ஆளுக்கு ஒரு சீட் கிடைச்சா டக்குன்னு பக்கத்து சீட்டை பிடிச்சுக்கலாம் என்றா. அதன்படி இருவரும் ஆளுக்கு ஒரு இருக்கையை கைப்பற்றினார்கள். உடனே மாமா, மணி இங்க வா, என் பக்கத்துல வந்து உட்காரு என்று அழைத்தார். அவனோ, வேண்டாம் மாமா, அதோ வராரே, அவருக்கு அந்த சீட்டை கொடுத்துடுங்க என்றான். கூடவே, டேய் சரவணா இங்க வா என்று ஐஸ்கிரீம் சண்டை காரணமான பையனை கூப்பிட்டான். அவனும் ஓடி வந்து அமர்ந்து கொண்டான். சிறுவர்கள் இருவரும் எந்த பகையும் இல்லாமல் சிரித்து பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். மாமா திரும்பி பார்த்தா. சுப்பிரமணியன் குறிப்பிட்டது சரவணனின் அப்பாவை. பழிச்சென்று சண்டையை மறந்த மாமா அவரை வலிய கூப்பிட்டு தன் பக்கத்தில் அமருமாறு சொன்னார். அவரும் வெட்கத்துடன் சிரித்தபடி அமர்ந்து கொண்டார். உடனே இருவரும் நண்பர்களாகவும் ஆகிவிட்டார்கள். சிறு பையன்கள் தங்களுக்கு அன்பையும் நட்பையும் மறைமுகமாக போதித்ததை எண்ணி முதலில் வெட்கப்பட்டார்கள். பின் நல்ல நண்பர்களும் ஆனார்கள்.